நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த நாள் ஒரு ஸ்பெஷலான டெடிகேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். and இந்த பாட்டை டெடிகேட் பண்றதுக்கு வேற யாரும் நம்ம மேடை கூப்பிட போறது இல்லைங்க. we're going to welcome our very own Shubhaji and her two sisters. Shubhaji along with her two sisters Mrs. Rupa and Mrs. Chitra. Welcome to Super Singer Junior 4. சொல்லுங்க, how are you? Very fine. Okay, and in the show நீங்க வந்து I'm excited to be here. Okay, that's great. We're excited to have you here as well. Shubhaji பத்தி எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்லி ஆகணும். அவளுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு. யார் பத்தியும் கெடுதல் நினைக்க மாட்டா. ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பா அம்மா நீங்களும் வாங்கோ. This is அம்மா நாகலக்ஷ்மி. நாங்கள் வந்து ஆக்சுவலி பாம்பேயில் பிறந்து வளர்ந்தோம். அண்ட் அம்மா அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அம்மா வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லா சிங்கர்ஸ்க்கும் தெரியும். அம்மாவுக்கு பண்ண முடியாத தன்னோட வாழ்க்கையில் எங்கள் 3 பேர் மூலியமாக அம்மா வந்து அது நிறைவேறது பார்த்துருக்காங்க. அண்ட் அது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அம்மாவுக்கு. அப்பா வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் எங்கள் லைஃப்பில். சின்ன வயசில் நாங்கள் இருக்கச்சே ஜாஸ்தி காசு இருக்காது வீட்டில் எக்ஸ்ட்ரா திங்ஸ்க்காக. அப்போது அப்பா வந்து ரோட்ஸ் ஆஃப் பாம்பேயில் வந்து நடந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் எடுத்து அதில் பென்சில் மார்க்ஸில் வந்து ஆன்சர் ஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த பென்சில் மார்க்ஸ் அத்தனையும் அழிச்சிட்டு எங்களுக்கு அந்த புக்ஸை அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ பாம்பே ட்ரீம் பண்ணதுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்பா. ஆல்வேஸ் ட்ரீம் பிக். எங்களை எல்லாரும் வந்து யூ மேட் அஸ் அச்சீவர்ஸ் அண்ட் ஐ தேங்க் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் தட் அப்பா. இந்த ஒரு ஹாப்பி ஃபேமிலி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த 4 பெண்களுடைய வெற்றிக்கு பின்னாடி எந்த ஒரு ஆண் நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த டெடிகேஷன் சார். இன்னைக்கு ஒரு சூப்பர் சாங் நீங்க வந்து பாட போறீங்க. we're waiting to listen to it. Late at night when the wind is still, I'll come flying through your door. And you know what love is for. I'm a bluebird, I'm a bluebird, I'm a bluebird, I'm a bluebird, yeah. I'm a bluebird, I'm a bluebird, I'm a bluebird, yeah. Vegam pogum magic journey. Pogum duram magic journey. Vegam pogum magic journey. Pogum duram magic journey. Kalam ille neram ille yarukkaga Vegam pogum magic journey. Pogum duram magic journey. Vegam pogum magic journey. Pogum duram magic journey. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு. என்னோட அப்பாவோட 80th இயரோட பர்த்டே. இட்ஸ் ஜஸ்ட் கம் அரவுண்ட். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து உங்களோட அம்மா அப்பா வந்து ஞாபகம் வராளோ அவளுக்கு ப்ளீஸ் இவாதா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் and we are in your place and we thank both Amma and Appa for being
such a huge fulcrum in our lives. And எங்க 3 பேர் சார்பாக அனஞ்சி வந்து எங்களோட இவரோட ஃபர்ஸ்ட் கசின் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கசினோட கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ இவர் வந்து ஃபேமிலி. I think it was such a beautiful dedication and I think பல வருடங்களுக்கு அப்புறம் 3 சிஸ்டர்ஸுமே ஒண்ணா வந்து இந்த மாதிரி பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. சார் நீங்க தான் சொல்லணும் எப்படி இருந்தது அவங்களுடைய டெடிகேஷன்? First class stuff. They are as good as they were about 20 years back. வெரி நைஸ். உங்களை வந்து டேக்கன் யூ பேக் இன் த பாஸ்ட். அண்ட் ஒரு அப்பா அம்மா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமை வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி என்டையர் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி, ஸோ விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி 80th பர்த்டே. ஸோ சுபாஜி நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாக்காக ஒரு ஸ்பெஷல் சாங் வச்சிருக்கீங்களாமே? கொஞ்சம் லேசா திருடி இருக்கேன், ரமணர்கிட்டே தான் திருடி இருக்கேன். பட் ஹியர் இட் இஸ் ஃபார் அப்பா. தந்தையின் அருளுக்கு அளவே இல்லை, தந்தையின் அருளுக்கு அளவே இல்லை. உலகங்கள் அத்தனைக்கும் இதுவே எல்லை, உலகங்கள் அத்தனைக்கும் இதுவே எல்லை. கண்ணையுமை காப்பது போல் நம்மை காப்பான் சிவனடியார் துயர் நீக்க கண்ணனாய் வருவான். தந்தை தந்தாய் ஆனந்தம் தந்தாய், தாயை தந்தாய் ஆශ්‍රயம் தந்தாய். தந்தையின் அருளுக்கு அளவே இல்லை. பால் சுரக்கும் தந்தையின் முகம், பாசம் சுரக்கும் இவன் பார்வையில் நீங்கிடாத பக்தியும் பிறக்கும். தந்தை பால் சுரக்கும் தந்தையின் முகம், பாசம் சுரக்கும் இவன் பார்வையில் நீங்கிடாத அகிலம் தழைக்கும். அன்புள்ளம் மனை உள்ளம் ஆறுதல் தருமே, அன்புடன் அறைவோடும் ஆனந்தம் தருமே. தந்தை தந்தாய் ஆனந்தம் தந்தாய், ஆயை தந்தாய் ஆශ්‍රயம் தந்தாய். தந்தை தந்தாய் ஆனந்தம் தந்தாய், தாயை தந்தாய் ஆශ්‍රயம் தந்தாய். For all the mothers and fathers who are so far away from their children, for all the children who are so far away from their parents. And can we show what we've got for Appa? Sure. முதல்ல அப்பாட்ட ஒரு வெள்ளி தட்டு இருந்தது, அதை கொடுத்துட்டும் எங்க 3 பேருக்கும் வெள்ளியில பண்ணி கொடுத்தார் கல்யாணத்துக்கு. அப்பா வந்து இதுல ரொம்ப நிறைய வருஷம் இன்னும் அதை சாப்பிடும். Wonderful. Thank you so much and once again very happy birthday sir. இதே மாதிரி இன்னும் நிறைய birthdays நீங்க ஹெல்தியாவும் ஹாப்பியாவும் கொண்டாடணும். இதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you both for joining us on this lovely day. We really enjoyed it. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த டெடிகேஷன் ரவுண்டில் நம்ம வந்து அப்பாக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் உங்களுடைய அப்பா கிட்ட நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி இல்லாட்டி கால் பண்ணி tell him how much you love him பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி யோசிங்க. at this point in time நம்மளுடைய ஒரு ஜூனியரும் சுனந்தாவும் அவங்களுடைய அப்பாக்காக யூஎஸ்ல இருக்கிற அவங்களுடைய அப்பாக்காக அவருடைய ஃபேவரட் சாங் டெடிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் put your hands together for சுனந்தா. ah
சுனந்தா. எஸ் மேம். நல்ல சாங் செலெக்ஷன். இதுவும் சொன்னலதா அம்மா அவங்களோட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாங். அவங்க ரொம்ப நல்லா பாடியிருக்கிற ஒரு சாங்கு. இந்த சாங் செலக்ட் பண்ணதுக்கு முதல்ல தேங்க்யூ. நல்லா பாடியிருக்கீங்க சுனந்தா. இப்போ எப்படி எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அப்படியே போங்க. இன்னும் இதில் வந்து எனக்கு சரணத்தில் 2-3 இடத்துல கொஞ்சம் சங்கதி கிளாரிட்டி கம்மியாச்சு. சவந்து வருது இல்லையா, அதை கொஞ்சம் கிளாரிட்டியாக கிளியராக பாடி பாருங்க. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும் அதுதான் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டு வருது, அதனால தான் தாளத்தில் வரல. அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். மீதி எல்லாமே நல்லாவே இந்த மேலே பாடின சங்கதியெல்லாம் நல்லா தான் வந்தது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது ஒன்று மட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கிளாரிட்டியோட வந்திருக்கலான்னு தோணுச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சுனந்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சுனந்தாவை பார்க்குறோம் இன்னைக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக உங்கள் வாய்ஸ் மாற்றி நீங்கள் பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஸோ கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். லைக் ஐ மீன் நாங்கள் பார்க்குறது கூட ரொம்ப சிமிலராக இருப்போம். லைக் அஸ் இன் லைக் சர்டன் ஃபோட்டோஸ் லைக். கரெக்ட். சாயல் நல்லாவே தெரியுது. வெரி குட். சரி, அண்ட் உங்களுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எங்க சார்பாக இருக்கு. ஓகே, என்னன்னு பார்த்துடலாமா? லெட்ஸ் கம் அண்ட் டேக் a look. ஹே சுனந்தா, அப்பா பேசுகிறேன்டா. அப்பா உன்னையும் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் குட்டி. ஆல்மோஸ்ட் 6 months ஆச்சு. ஜனவரி மாதம் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். இப்போ ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்துருச்சு. 6 months. ஸோ 6 months வந்து தனியாக இருக்கேன். அப்பா இங்கே இருக்கேன். கஷ்டமாக இருக்குது, உங்களை மிஸ் பண்ணி இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்பா எவ்ரிடே மார்னிங் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு நினைப்பு தான் அதிகமாக வரும். ஏன்னா இங்கே இருக்கும்போது அப்பாவுடைய ஸ்கூலில் போகும்போது ட்ராப் பண்ணிட்டு போவேன். ஆல்மோஸ்ட் 25 minutes to 30 minutes ட்ராவல். 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். மூவிஸை பற்றி, சாங்ஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் 2 பேரும். உனக்கே தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது அதெல்லாம் மிஸ்ஸிங் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நினைக்கிறேன் ஒவ்வொரு டைம் மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது நினைப்பேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு மேட்டர் என்னென்னா, நீ 6 வயசு இருக்கும்போது வந்து டிஸ்னி வேர்ல்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்பாட்ட கேட்டேன். அப்பா சொன்னேன், இல்லைடா வெயிட் பண்ணுறா, கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் போகலாம், நீ கொஞ்சம் பெரிய பண்ண கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ கேட்டு ஒரு 4 yearsக்கு அப்புறம் தான் அப்பா அவனை கூப்பிட்டு போக முடிஞ்சிச்சு. ரியலி சாரி ஃபார் தேட். ஒன் மோர் திங், அப்பா என்ன சொல்லணும், உனக்கும் அம்மாவுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ கைஸ் இன் மை லைஃப். You as my daughter and your mom as my wife. I'm very happy about that. Appa, I always love you. I'm so sorry I didn't get a chocolate jar for this song. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன், பட் இட்ஸ் ஓகே. அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக வாங்கிடுவேன். I'm so sorry. ஸோ சுனந்தாவுடைய அம்மா கிட்டேயும் சில வார்த்தைகள் பேசிடலாம். இட் இஸ் டஃப் இல்லையா? நீங்கள் வந்து இருக்கிற ஊரை விட்டுட்டு இங்கே வந்து எல்லாமே புதுசு உங்களுக்கு. ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு தேடணும், இங்கே வந்து செட்டில் ஆகணும், ஃபிட்டின் ஆகணும், காம்படிஷனில் வேற நீங்கள் வந்து சுனந்தா யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். ஸோ எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிட்டுருக்கீங்க? அண்ட் எனிதிங் யூ வாண்ட் டு சே டு யுவர் ஹஸ்பண்ட்? இல்லை, ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள விட்டுட்டு நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சுனந்தா வந்து அவளோட ட்ரீம், இந்த ஸ்டேஜில் வந்து நான் நிற்கணும், நான் பாடணும், நான் வந்து டாப் 5ல வரணும் அப்படிங்கிறது அவளோட பெரிய கனவு. ஸோ அதை நினைக்கும் போது இந்த பிரிவு வந்து ஒரு சின்ன பிரிவு, இது வந்து ஓகே தாங்கிக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பிப்பா, நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்போம் நாங்கள். ஓகே, இது வந்து ஒரு சர்ப்ரைஸ். மார்க்அப்ஸ் வேற எதுவும் இருக்குல்ல? அப்புறம் அவங்க டாடி வந்து இன்னொரு சர்ப்ரைஸும் வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த கிஃப்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, சித்ராமாவுடைய பல்லுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அந்த கிஃப்ட். Thank you for your dedication and very nicely sung, Sunanda. All the best. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to Airtel Super Singer Junior for powered by Energy Tharam Gold Winner and co-presented by Arun Excelon NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது டெடிகேஷன் ரவுண்ட். டெடிகேஷன் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட் பத்தி ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடுத்ததா அனல் ஆகாஷ் அவருடைய அம்மாக்கு ஒரு பாடல் டெடிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. So please put your hands together and let's welcome Anil Akash. நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆராரிராரா நான் இங்கே பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே ஸ்வர்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேன் அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர் கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய் உனக்கே ஓர் தொட்டு கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மணி சாய்ந்து ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேன் அம்மா என்னும் மந்திரமே இனம் யாவும் ஆழ்கிறதே ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து அனில் கரெக்டான ஒரு சாங் சாய்ஸ் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியலை அம்மாக்காக ரொம்ப நல்லாவே பாடினீங்க சோல்ஃபுல்லாக இருந்தது பாடினது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஸ்ருதி அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது தவிர பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது காட் பிளஸ் யூ வெரி நைஸ் only one place you do that right அம்மா அது மட்டும்தான் எனக்கு otherwise gun super singing thank you Anil Akash, you've sung from your heart, correct?
ஏன்னா உங்களுக்கு தெரியும் அம்மா வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க டு ரேஸ் யூ. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து ஒரு பையனை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இது ஒரு தாய்க்கு மகன் பாடுற ஒரு தாலாட்டு அப்படின்றத தான். ஆனால் அதை தாண்டி தாய் அப்படின்றதோ தாய்மை அப்படின்றது வந்து ஒரு பெண் உருவத்தோட மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஏறக்குறைய மறக்க முடியுமா அந்த தங்கத்தை அப்படின்ற ஒரு அக்கா கேரக்டர் மாதிரி, ராஜபாட் ரங்கத்துறை அண்ணா கேரக்டர் மாதிரி, தகப்பன் தங்கமீன்கள் தகப்பன் மாதிரி எத்தனையோ பேர் அந்த தாய்மை என்ற அந்த புனிதமான வார்த்தைக்கு வந்து இலக்கணமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதற்கு நான் தலை வணங்குறேன். ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து சொல்லாமல், ஷோ அப்சல்யூட்லி. திருமணம் அப்படின்றது வந்து ஒரு சிலர்களோட ஏற்பாட்டினால செய்து வைக்கப்பட்டது. ஆனால் அது காலப்போக்கில் அது நேர்மையாக இல்லாததுனால ஆகாஷோட பாதுகாப்புக்காக அந்த வாழ்க்கையை நான் வந்து வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டியதாக ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. நான் தான் வந்து ரெண்டையும் சுமக்கணும் அப்படின்றத வந்து உளப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். அவனுக்கு எந்த ஒரு இடைவெளியும் தெரியக்கூடாதுன்னு. உண்மையிலேயே அவங்க தாத்தா ஒரு 3 வருஷம் வரைக்கும் இருந்தார். இளவரசனாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவனுக்கு ஒரு நிமிடமும் அவனோட வளர்ச்சி, அவனுடைய கலை உணர்வு, அறிவு உணர்வு எல்லாத்துக்கையும் அப்படியே படிப்படியாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லா திறமைகளும் வாய்க்கப்பட்ட அந்த ஆகாஷ் கடைசியில் எதில் வந்து நிற்கிது, இந்த பம்பரம் எந்த இடத்துல நிற்கிதுன்ற மாதிரி கடைசியில் ஒரு சைடு அறிவுத்திறன், இன்னொரு சைடு கலை உணர்வு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துச்சு. ஏறக்குறைய 4-5 வகுப்பு படிக்கிறப்பயே சில புத்தகங்களில் அவனோட கருத்துக்கள் வந்திருக்கு. நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, என்னோடய அப்பா இறந்ததை தெரியாதனமாக நான் போய் கல்லறையில் அவனையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அந்த மண் போடுறப்ப அவனும் கூட இருந்தான். அது ரொம்ப பாதிச்சிச்சா அதனால தெரியல. டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்லாம் இல்லை. ஏறக்குறைய இங்கே எல்லாம் வந்து சந்தோஷப்படுறான் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு நாள் ஒரு முதல் வருடம் 2வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கப்போ, 2nd ஸ்டாண்டர்ட் அப்போது, அம்மா மனசு வலிக்குதுமா அப்படின்னா ரொம்ப தயங்கி சொன்னான். இந்த வார்த்தை வந்து ஒரு குழந்தையோட வாயிலிருந்து வரப்போ நான் ரொம்ப துடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இவ்வளவு நாளாக நான் தாத்தாவை தாம்மா அப்பா நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. நீ அப்போ வந்து நான் வந்து துவண்டு போகிறவல்ல. இன்னைக்கு வரைக்கும் அது சரியா என்ன என்றதை வந்து காலம் முடிவு பண்ணும். ஸோ இந்த மாதிரி வளர்ந்த ஒரு கலை உணர்வு அவன் திடீர்னு ஒரு பாடகனாகவோ இசை கலைஞனாகவோ இறந்து போன தாத்தாவுக்காகவும் நாய்க்குட்டிக்காகவும் அவன் எழுதின அந்த இசையமைச்ச அந்த பாட்டு வந்து அதை பார்த்த சிஸ்டர்ஸ், ஸ்கூலு, கான்வென்ட், செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தான் சிஸ்டர்ஸ் எல்லாரும் அழுதாங்க. அந்த மாதிரி அதனுடைய போக்கில் வந்து அவன் கூட போன வருஷம் ஒரு ஆல்பம் வெளியிட்டிருக்கான், மை லிட்டில் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சின்ன முயற்சி. ஸோ அந்த தாய்மை அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை வந்து ஆகாஷ் எனக்கு கொடுத்து அதன் மூலமாக என்ன இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்தினது வந்து இந்த பாட்டின் மூலமாக நான் ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலி 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஒன்று என்னால் முடிஞ்சது, அம்மா சின்ன வயசில் என்னை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண ஸ்கில் வந்து ஆர்ட். ஸோ என்னால் முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ளே அவங்களுக்காக ஒரு பெயிண்டிங். அதுதான் வேணும். மேம் இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஏக்கமே வந்ததில்லை மேம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது மேம், நான் ஒரு நர்சரி ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அண்ட் இன்றைக்கி தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அது வேர்ட்ஸ் மட்டும் என்ன மனசில் ஆணி அடித்த மாதிரி இருக்குது மேம். அது ஒரு 2 லைன் பாடுங்க பார்க்கலாம். கிளியே கிளியே ஏழை கிளியே
அம்மாவும் நான் தாண்டி உனக்கு அப்பனும் நான் தாண்டி அம்மாவும் நான் தாண்டி உனக்கு அப்பனும் நான் தாண்டி போனா போராண்டி கையும் காலும் பொம்பளைக்குள்ளதடி. என்னை சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்க மேம். அண்டு சொன்ன மாதிரியே இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஏக்கம் ஒரு வருத்தமே இருந்ததில்லை மேம். எனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு எந்த குறையுமே இல்லை மேம். அனில் புரியுது, நாங்கள் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. உங்களோட டியூட்டி என்ன? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து பாடணும். அதே மாதிரி படிப்பிலையும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலை வாங்கி அதோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் இசையும் கூட கொண்டு போகணும். அது நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக மேம். இங்கே ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் ஆகாஷ். காட் பிளஸ் யூ. எனக்கு மனசில் பட்ட வேர்ட்ஸில் சும்மா மனசில் பட்ட ஒரு டியூனில் நான் ஒரு சின்ன கம்போசிஷன் மாதிரி பண்ணேன். ஓகே ஓகே. அம்மா அம்மா உதிரம் சிந்தித்தான் உடைச்சாயே உசிர ஓட்டித்தான் படுத்தாயே உலகின் மொழி போல உடம்பின் உசிர் போல தளிரின் தாய் போல எனக்குள் நிலச்சாயே எந்த நிழல் போல வாழ்ந்தாயே. சரி மேம், சரியா பாட முடியாது. இருந்தாலும் ஒரு புது டியூன் கிரியேட் பண்ணி அதுக்கு லைன்ஸ் எழுதி அம்மாக்காக டெடிகேட் பண்ணி பாடினீங்கல்ல, அதுவே இந்த வயசுல நீங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அனில் ஆகாஷ். காட் பிளஸ் யூ. இப்போ இந்த ட்ராக் எல்லாம் எப்படி எடுத்தீங்க? ஹெல்ப் பண்ண ஆர்கெஸ்ட்ரேஷன் அதுக்கெல்லாம் இல்லை நானா வாசிச்சேன். ரியலி? ஓ, உங்களுடைய ஆல்பமா? யூ வாண்ட் டு கிவ் இட் டு சித்ராமா? ஆமாங்கக்கா. ஒருத்தங்களுக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பொசிஷன் கிடைக்கும். அந்த பொசிஷனோட வி கேர் ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசும் கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் செந்தில்நாதன். ஹாய் பத்ரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பத்ரி. வெரி நைஸ். நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டாச்சு பத்ரி. ஓகே, இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? இன்னைக்கா மாயாவிலேருந்து கடவுள் தந்தாளிகே வாழ் பத்ரி பாடிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏக் துஜே கேலி அப்புறம் பாடலாம். இப்போ மாயாவில இருந்து அந்த பாட்டு. Let's give it up for செந்தில்நாதன் again. கடவுள்
1 2 3 4 பூமியில் பூமியில் இன்பங்கள் என்று குறையாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது இதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ இதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம் இதை பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம் பரவசம் இந்த பரவசம் இன்னாலும் நெஞ்சம் தீராமல் இங்கே வாழும். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே பார்த்து பாடு வசந்தங்கள் மீண்டும் வந்துவிட்டால் கோயில்களில் பார்த்து பார்த்து வரும் இவனும் இங்கு தொடர்வதும் இந்த வார்த்தை சொல்லும் பாடல்கள் நானே கேளடா கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே பார்த்து பாடு இன்னொரு தடவை நல்லா கை தட்டலாமாப்பா டியர் பாய் செந்தில்நாதன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு செந்தில்நாதனுடைய நிலைமை வந்து நிறைய மாறுபட்டு வந்திருக்குது. அவர் வந்து எங்கள்கிட்ட சேரும்போது வயது 5, சேரும்போதும் அவருக்கு தாய் இல்லை. அதுக்கு பிறகு எங்களுடைய துணைவியார் தான் செந்தில்நாதன் நல்லா வளர்த்து வந்தாங்க. ஆனால் இந்த 9ஆம் தேதி அவங்க மறைந்துட்டாங்க, எங்களுடைய துணைவியார் மேரி பிரபா. காலையில் செந்தில்நாதன் மேலே தவறி விழுந்துட்டாங்க அன்றைக்கி காலையில். அப்போவுமே அவன் அழுதான். 8 மணிலேருந்து செந்தில்நாதன் அவங்க இப்போ 2 பேருமே சந்திக்க வாய்ப்பெல்லாம் போச்சு. அன்றைக்கி காலையில் உடல்நல சரியில்லாமல் இருந்தாங்க. தூங்குறேன்னு போனாங்க. அன்றைக்கி தூக்கத்தில் அவங்களுடைய உயிர் பிரிந்துட்டுது. செந்தில்நாதனுக்கு எப்படி தாய் இல்லாமல் வளர்ந்தாங்களோ அதே மாதிரி மேரி பிரபாவும் தாய் இருந்தும் தாய் இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க 27 வருஷமாக. பெரிய இழப்பு அவங்களுக்கு. சார் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ரொம்ப சாரி. அண்ட் அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி செந்தில்நாதனுடைய வாழ்க்கையிலையும் சரி எவ்வளோ பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. செந்தில்நாதன் எப்படி பாடினீங்கன்னு சித்ராமா கிட்ட கேட்கலாமா? जैसे सोच समझ गया. செந்தில்நாதன், நம்ம எல்லா எபிசோட்லையும் தேர மேரே बीच में மட்டும் பாடினா போதுமா?
வேற எல்லா பாட்டும் பாடணும் இல்லையா? போதாது போதாது. அது மட்டும்தான் வேணுமா? வேணும் வேணும் வேணும். அப்போ ஒரு பல்லவி மட்டும் பாடி முடிச்சிடுறீங்களா? பாடி சித்ராமா உங்களுக்கு சாக்லேட்டும் கொடுத்துருக்காங்க, சின்ன பிரைஸும் கொடுத்துருக்காங்க. மூணு 4 நாளாகவே அவன் சாப்பிடவே இல்லை சரியா. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க கேட்டுகிட்டே இருக்கிறாரு. நாங்கள் வந்து அம்மா சாமிகிட்ட போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னோம். இல்லைப்பா ஆஸ்பத்திரி போயிட்டாங்கப்பா, ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் பண்ணுங்கம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அவனை வந்து சரியாக இன்னும் எங்களால் வந்து சரி பண்ண முடியல. அதே ஞாபகமாக இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் பூரா நம்ம டெடிகேஷன் ரவுண்ட் பார்த்தோம். நிஜமாவே இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக தான் இருந்தது நமக்கு. அண்ட் இப்போ ஐ திங்க் நம்மளுடைய குட்டீஸ் பற்றி நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம்ல. எஸ், கண்டிப்பாக. ஒருத்தவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாலியாக இருக்கிறவங்க இவ்வளோ வந்து சென்டிமெண்ட்டாகவும் இருப்பாங்களா, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம். என்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க எல்லாமே பெஸ்ட்டு தான். அதில் ஒரு பெஸ்ட்டு ஓகே இந்த வாரத்துல யார் பாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. யூ மீன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக்? அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக்குக்கு ஒரு செம்ம பிரைஸ் காத்துனுக்குது. வாட் இஸ் தி செம்ம பிரைஸ்? சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 40,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாவ். எனிவே சோ இந்த வாரத்தினுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்வாங்க. ஹரிப்ரியா. ஹரிப்ரியா. ஹரிப்ரியாக்கு சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 40,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அழகா ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் நிறைய ஷவர்ஸும் பார்த்தோம். பட் இந்த வாரத்தினுடைய டேஞ்சர் ஜோன் கண்டெஸ்டன்ஸ் யார் யார்? டச்சிங்காக இருந்தது எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி. பட் அன்ஃபார்ச்சுனேட் எல்லாரும் விட ரொம்ப கம்மியான மதிப்பெண்கள் வாங்கிய 2 சிங்கர்ஸ் இன்னைக்கு டேஞ்சர் ஜோனுக்கு வராங்க. ஷாலினி, மோனிகா. மோனிகா வெரி குட் சிங்கர். அது மோனிகா இன்னைக்கு உடைய பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் கம்மியான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி ஷாலினி இன்னைக்கு உள்ள பெர்ஃபார்மன்ஸ் தான். ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் இதில் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க 2 பேர். ஆக்சுவலி டெடிகேஷன் ரவுண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணி பாடுறதில்ல. யாருமே வெளியில் போகக்கூடாதுன்னு தான் எங்கள் ஆசை. பட் நம்ம ஷோ முன்னாடி போகணும். அந்த கூடிய சீக்கிரத்தில் வின்னர் யாருன்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த கட்டம் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. அதனால் எலிமினேஷனை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இந்த டேஞ்சர் ஜோனில் கூப்பிட்டு வச்சுருக்கேன். மார்க் போட்டதில் கம்மி மார்க்கை நீங்கள் 2 பேர் வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட் ஓய்வெடுக்க போகிறது வந்து
ஸோ சாரி ஷாலினி, பிகாஸ் உங்கள் விட 1.5 மார்க் எக்ஸ்ட்ரா மோனிகா வாங்கியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு சின்ன ஸ்டாப். இதுலேருந்து உங்களுடைய திறமை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், டெடிகேஷன் வேணும். கண்டிப்பாக அது ஷாலினி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இந்த மேடை மூலமாக உலகத்துக்கே தெரிஞ்ச ஷாலினி டெஃபினட்டாக ஒரு நாள் நீங்கள் நல்ல சிங்கராக வரணும்னா இந்த முயற்சியெல்லாம் எடுக்கணும். நல்ல வாய்ஸ் இருக்குது. காட் பிளஸ்மா. மோனிகா சேஃப் ஜோனில் இருக்கீங்க. யூ கேன் ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஷாலினி, ஐ திங்க் இந்த ஒரு குறுகிய சமயத்தில் நிறைய கற்றுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அபுதாபிலேருந்து நிறைய கனவுகளோடு வந்தீங்க. பட் யூ மெட் சச் அமேசிங் பீப்புள், லெஜண்ட்ஸை மீட் பண்ணீங்க. உங்களுடைய ஜேர்னி இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? டெல் அஸ். நல்லா தான் போய்கிட்டு இருந்து, என்னாச்சுன்னு தெரியல, நம்ப முடியல இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன்னு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மொபைல்ஸோடைய 20,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரும் உங்களுக்கு